அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மிக சிறப்பான நன்னாளாக பொன்னாளாக இன்று அமையட்டும். மிக சிறப்பான சனிக்கிழமை 27 ஜூன் மாதம் ஆனி 13 பிறக்கக்கூடிய திரையோதசி அப்படிங்கிறது பிரதோஷத்தை சுட்டி காட்டக்கூடிய திதி. சித்தயோகமாக இருந்தாலும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து பிறக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் நம்மளுடைய கர்ம வினைகளெல்லாம் போக்கக்கூடிய நன்னாளாக இருக்கணும். அதற்கு என்ன செய்யணுங்க? இந்த கர்மா தான் நம்ம யோகத்தை தடை பண்ணுது, கஷ்டத்தை கொடுக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனையை ஒவ்வொரு மாதமாக இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு வருஷமாக இருக்கலாம், பல பிரச்சனையை போராட்டத்துக்கு கொடுக்குற விஷயமே நம்ம கர்மா கழிஞ்சிச்சா, சரியாச்சா, நேற்று ஒரு பாவம் செஞ்சுருக்கலாம், இன்றைக்கி நம்ம தெரியாமல் ஒரு பாவம் செஞ்சுருக்கலாம். அதனால தான் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து சகல குற்றங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. இறைவன்கிட்ட கேளுங்க, குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த கலியுகத்தில் சொல்லி தான் கொடுக்கணும். அதுவும் வலியுறுத்தி வற்புறுத்தி சொல்லி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். சனி பிரதோஷம் அப்படிங்கும்போது தொழில் தடை, காரிய தடை, நமக்கு என்ன பிரச்சனைகள், என்ன பிரதோஷம் அப்படின்னு என்ன தெரியுங்களா, பல பிரச்சனைகளை நீக்கக்கூடிய நாளாக இருக்குது. எல்லாரும் அவசியம் போய் அபிஷேகத்துக்கு நந்தி தேவனுக்கும் எம்பெருமான் சிவனுக்கும் கண்டிப்பாக அப்பா அப்பனே ஈசனேன்னு வேண்டி உங்களுடைய தோஷ நிவர்த்தி எல்லாம் சரி பண்ண சொல்லி உங்களுக்கு என்ன வேண்டுதல் பிரார்த்தனை சங்கல்பம் இருக்க வைங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க. இப்போ நம்ம நிறைய ஒரு தினத்தை ஒரு கொண்டாடுவோம். இந்த உலக நீரிழிவு நோய், இந்த நீர் அழிவு நோய் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடலில் வரக்கூடிய இந்த சர்க்கரை வியாதி அப்படிங்கிற பிரச்சனையை கொடுக்கக்கூடியது சுக்கரனுங்க. சுக்கரன் அப்படின்னாவே இந்த டைமண்ட் கற்கண்டு இனிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு சுவை உண்டு. அப்படி சுக்கரன் அப்படிங்கிற அந்த இனிப்பு பதார்த்தத்தை சொல்லக்கூடிய அமைப்பில் சுக்கரன் எந்த பாதிப்பில் இருந்தாலும் கண்டிப்பாக சுக்கர திசை நடந்தாலும் அவங்களுக்கு என்ன ஆகும், சர்க்கரை வியாதி வரும் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கோச்சார கிரகங்கள் இப்படி 2.5 வருஷம் போய் அந்த சனி பகவான் சேரும் பொழுது கூட சர்க்கரை வியாதி வரும். மறைந்தாலும் வரும், நிறைந்து இருந்து பாவகிரக தொடர்பு இருந்தாலும் வரும். இன்றைக்கி அசால்ட்டாக எல்லாத்துக்குமே இந்த ஏஜ் அப்படிங்கிற லிமிட்டே கிடையாது. சுகர் அப்படிங்கிறது உங்ககிட்ட எங்கள் வீடு இருக்குதா, அல்லது என்னங்க அமௌண்ட் வச்சுருக்கீங்க, என்ன நகை வச்சுருக்கீங்க, எத்தனை பவுன் வச்சுருக்கீங்கிறத விட எவ்வளோங்க சுகர் யாருக்கா இருக்கா, பிபி இருக்கா, இது ஒரு கேட்குற அளவுக்கு நமக்கு ஒரு ட்ரெண்டாக ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய ஆரோக்கியம் இன்றைக்கி நல்லா இருக்குன்னா சனி பிரதோஷ வழிபாடு எடுங்க. கண்டிப்பாக ஈசன் ஆரோக்கியமாக வச்சுப்பார். நாளை சந்திப்போம்.